السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادع لنا ربك يبين لنا ما هي. قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا رب. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் விசாரணை பெரியோர்களை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை நேரத்தில் கதிரவாக இருக்கின்ற காரணத்தால் இஷா தொழுகை 10 மணிக்கு நடைபெறும். தராவி தொழுகை 10:15 நடைபெறும் என்பதை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். இஷா தொழுகை 10 மணிக்கும் தராவி தொழுகை 10:15 நடைபெறும். அல்லாஹ்வின் அருளால் 26ஆம் நாள் தராவி தொழுகை நிகழ்ச்சியாக வந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நல்பாக்கியங்களையும் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அவனுடைய அருளை சம்பூர்ணமாக நமக்கு தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று திட்டத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வசீலா தேடுவது என்ற தலைப்பில சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அல்லாஹ்விடத்தில் தனக்கு கிடைத்த நெருக்கத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு நல்லருள் வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டமாகும். அதற்காக வேண்டிய இபாதத்துகளில் எல்லாம் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் செல்ல வேண்டும் என்பதாக நமக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அல்லாஹ்வை தொழுவதற்காக உள்ள தொழுகை நிச்சயமாக அல்லாஹ்விற்கு இணை துணை கிடையாது என்று அவனை தொழுகின்ற அந்த தொழுகையில் கூட 2 ரக்அத் முடிந்தவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத் செல்ல வேண்டும் என்பது கட்டாயமாகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத் என்று 2 ரக்அத்திற்கு ஒரு தடவை கட்டாயமாக அந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். சொல்லவில்லையானால் தொழுகை முறையாக நிறைவேறாது என்பது சட்ட நிபுணர்கள் சொல்கிற
விதிமுறையாகும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னை தொழுவதிலே கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நன்றி காட்டும் முகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அவனை இணைத்திருக்கிறார். அதை போன்றே நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது கூட நாம் அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் நமக்கு தர ஆற்றல் பெற்றவன், அவன் தருகிறான். எனவே இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கூட நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது கடமையாக இருக்கிறது. ஸலவாத் ஓதவில்லையானால் நம்முடைய துவா ஏற்கப்படாது என்று சொல்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தொழுகையும் ஸலவாத் இல்லையானால் முறையாக நிறைவேறாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாவும் ஸலவாத் இல்லையானால் முறையாக நிறைவேறாது என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கட்டளைகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காண்டி பட்ட பாடுகளை அதற்கு நன்றி கூறும் முகமாக அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் வகையான ஒன்றல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் திருமுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன துஆ மஃபூஹும் பைன ஸமாஇ வல் அர்தி லா யஸாது மின் ஷைஇன் ஹத்தா துஸல்லி அலா நபியிக. துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஸலவாத் சொல்லாமல் அது மேலே ஏறாது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கு ஒரு மனிதர் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹ்மனி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹ்மனி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜிர்தா அய்யுஹல் முஸல்லி, நண்பரை நீ ரொம்ப அவசரப்பட்டு துஆ கேட்கிறீர், ஸல்லி அலைஹி வஸல்லம், முதல் எனக்கு ஸலவாத் சொல்லிவிட்டு அதன்பிறகு துஆ செய்யுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக உபானத்துக்கு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் திருமுதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, துஆவிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தவர்களுக்காண்டி பரிந்துரை செய்யுமாறும், இந்த சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக வேண்டி தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்குமாறும், சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் மன்னிப்பு கேட்குமாறும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். ஒரு 5 இடத்திலே மூமின்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று ஒரு 5 இடத்தில் சொல்கிறார். 3 159, 24 62, 47 19, 60 12, 4 64 என்ற குறியீட்டு எண்களை கொண்ட வசனங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்படியாக உத்தரவிடுகிறான் ரப்பல் ஆலமீன். அப்படியானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு நமக்கு எத்தனை அவசியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று உங்களுக்கு தெரியுமா, மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாவ மன்னிப்புத்தான் கேட்கக்கூடாது, மற்றவைகளெல்லாம் தாராளமாக கேட்கலாம். சகோதர சமயத்தை சேர்ந்த ஒருவருக்கு உடல்நலம் இல்லை, உடல்நலம் ஆகுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம். சகோதர சமயத்தை சேர்ந்த ஒருவர் கஷ்டப்படுகிறார், அவருடைய துன்பம் தீர்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டும்தான் செய்யக்கூடாது. இதே ரீதியில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டது முறையானது அல்ல என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பாவ மன்னிப்பு தான் கேட்கக்கூடாது, மற்றதெல்லாம் தாராளமாக எல்லாருக்கும் கேட்கலாம். அந்த பாவ மன்னிப்பையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சமுதாயத்திற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பாவ மன்னிப்பு பெறுகிற பொழுது மற்றவைகள் எல்லாம் தாராளமாக கேட்டுப் பெறலாம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பாவ மன்னிப்பு என்பதையே எல்லாம் அனுமதி கொடுத்து விட்ட பிறகு பெருமானாரின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எனவே அவர்கள் மூலமாக பாவ மன்னிப்பை கேட்கலாம் என்ற பொழுது மற்ற எல்லாமே பெருமானார் மூலமாக தாராளமாக கேட்டுப் பெறலாம் என்பதை அதற்கு நினைவு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவே நமக்கு வசீலா என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. வசீலா என்றால் என்ன? வசீலா என்றால் என்ன? யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டங்களை இவர்கள் பொருட்டால் நிறைவேற்றிக் கொடுப்பாயாக என்று கேட்பது, அல்லது யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யுங்கள் என்பதாக கேட்பது. இந்த இரண்டுக்கும் பேர் தான் வசீலா என்று சொல்லப்படும். நம்முடைய கஷ்டங்களை யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்